மக்களே, ஏபிள் அரசில் வந்து ஆனந்தன். இதோட 4வது முறையாக ரெக்கார்ட் பண்ணுறேன். போர் அடிக்குது, இதுக்கு எழுதிட்டே போயிருக்கலாம் போல இருக்கு. ஓகே, நிஃப்டி வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக போனாலும் கடைசியில் ஒரு செல் ஆஃப் வந்தது. அது அதோட மெயின் கல்ப்ரிட் யார்னா நம்ம பேங்க் நிஃப்டி தான். இப்போது இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இந்த ஜோன் இது கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஜோன். இந்த ஏரியாவில் இருக்கு இல்லையா, இந்த ஜோனும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே தான் பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இப்போது இந்த இடத்துல ஒரு சைமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதுபடி பார்த்திங்கன்னா, இப்போது இந்த நிஃப்டி இங்கேருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவாக போயிடும். இல்லை நெகட்டிவ் இந்த பக்கம் செல் ஆச்சுன்னா நல்ல நெகட்டிவாக வரப்போகுது. இது மேலே போகிறத விட கீழே வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் ஒரு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிட்ருக்க விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஐஎஸ் தான், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இன்றைக்கி கூட ஒரு நல்ல நியூஸ் வந்தது. நம்மளோட எஸ்ஐபி வந்து ஒரு மாதத்துக்கு 28,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் ஆகுது, இன்ஃப்ளோ ஆகுது மார்க்கெட்டுக்குள்ளே. பெரிய விஷயம். 9 கோடி அக்கௌண்ட்டுக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இப்போ தான் நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நம்ம வளரும் பையன் இப்போ தான் டீனேஜெலாம் தாண்டி வளர்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து மற்ற கண்ட்ரிலாம், அதாவது டெவலப்டு கண்ட்ரிலாம் இதெல்லாம் கொஞ்சம் இதாக போயிடுச்சு, முன்னாடியே போயிடுச்சு. சரி, இருந்தாலும் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து நேற்று சார் வந்து ஓரளவுக்கு அந்த நெகட்டிவாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் சைடில் போய் க்ளோஸ் ஆனார் அப்படின்றதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அது இப்போ என்னவாகி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அதே மாதிரி தான் மேலே போய்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு செல் ஆஃப் வந்துடுச்சு. இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி செல் ஆஃப் வர்றப்போ மறுபடியும் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே இவர் வந்து சப்போர்ட் ஜோனில் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கார். இவரோட டார்கெட்டாக வந்து 54,565 ஒரு டார்கெட் இருக்குது. அதை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது வந்து நேற்றைய க்ளோஸ்னால் அந்த டார்கெட் ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் நேற்று ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தான் மேலே இருந்ததுனால நம்ம அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்க முடியல. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சார் வந்து கீழே வந்து 53,600 இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சப்போர்ட்டு. இதை உடைச்சாலும் பெரிய அளவில் ஃபால் இருக்கும். நிஃப்டியில் நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான். அங்கே 24,600 சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுவும் இந்த 53,600 ஒரே நேரத்தில் விடப்படும். சரி, ரைட்டு. அடுத்ததாவது இன்றைய ஹீரோ ஆட்டோ செக்டார் தான் இல்லையா. சரி, இந்த ஆட்டோ செக்டார் மேலே எல்லாம் போயாச்சு. அடுத்து என்ன, இன்னும் ஃபர்தராக மேலே போவாங்களா அப்படின்னா இல்லை. 27,610 டு 27,700 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். மேக்ஸிமம் தான். ஸோ இது இங்கேருந்து ஆல்ரெடி சார் வந்து பயங்கர ஓவர் பாட்டுக்கு போயிட்டார். இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணியிருக்காரு பாருங்கள். இங்கேருந்து ஜம்ப் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 10% மேலே போயிட்டார். ஸோ இது வந்து டெய்லி கணக்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஓவர் பாட்டு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஆகணும். ப்ராஃபிட் புக்கிங்கிறது இந்த ஜோன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 26,300, 24,6,200 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் இங்கே வந்துட்டு தான் மேலே போய் பிரேக் ஆகணும். 27,800 வந்து 700 பிரேக் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு தான் வரணும். ஸோ அதனால் எதுக்கு இதை சொல்கிறோன்னா, ஆட்டோ செக்டார் இப்போ கையில் வச்சுருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண விருப்பம் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது கொஞ்சம் செக்யூராக இருக்கும். அடுத்து அண்ணாச்சி ஐடி 34,340 ஒரு இந்த ஷார்ட் டேர்ம் சப்போர்ட். இது அதையும் உடைச்சி தான் கீழே க்ளோஸ் ஆகிருக்காரு. அதனால் அவர் அடுத்து வந்து 33,790 இது வரைக்கும் அவசியம் கட்டாயம் வரணும்.
அது ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தோம், வீக்லி கண்டிஷன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா சார் வந்து இந்த வாரம், இன்றைக்கி தான் திங்கட்கிழமை, இன்னும் டைம் இருக்குது, இந்த வாரம் 34,515க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆனால் தப்பிச்சார். இல்லை அப்படின்னா இவரும் ஒரு பெரிய செல்லிங்கை நோக்கி வருவார். அப்புறம் மார்க்கெட்டை வந்து பெருசாக இழுத்துட்ருக்கிறது யார் பார்த்திங்கன்னா நம்ம எஃப்எம்சிஜி. ஏற்கனவே அது எதிர்பார்த்தது தான். இன்றைக்கும் கொஞ்சம் காலையில் முடிஞ்ச அளவு அது கொஞ்சம் சின்ன சின்ன ஷார்ட் கவரிங்லாம் வந்து பார்த்தது. அதுக்கப்புறமா சார் கீழே நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிறாரு. இதுவே அவருக்கு நெகட்டிவான ஏரியா தான். ரொம்ப முக்கியமான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 55,900 இதாங்க சப்போர்ட், இந்த ஏரியா. இதை உடைச்சிட்டா நிச்சயமாக அவர் வந்து பெரிய அளவில் ஃபால் வருவார். அது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த 52,400 வரைக்கும் வரணும் அப்படின்னு. இந்த ஜோன் வரைக்கும் வருவார். 52,400 வரைக்கும் அவசியம் வருவார். இப்போது இங்கே பாருங்கள், வெயிட்டேஜான ஆளுகள் எல்லாரும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்காங்க. மார்க்கெட்டை தூக்குறதுக்கு பெரிய ஆளுன்னு யார் இருக்கா? இப்போ வெயிட்டேஜில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, இப்போ மெயினான இந்த 3 பேர் இருக்காங்க. ஐடியில் டிசிஎஸ் இருக்கார். இப்போ டாப் 5ல் ஒரே ஒருத்தர் இருக்கார், பெரியனாச்சு, ரிலையன்ஸு. இந்த ஒரு ஆளை வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்க முடியாது. ஐடியும் பேங்க்கும் சேர்ந்து விழுகும்போது ரிலையன்ஸ் மட்டும் தனியாக எவ்வளோ தான் தாங்கிட போகிறாரு. ஸோ ஒரு பெரிய செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். ஃபர்தராக வேறு ஏதாவது என்ன மாதிரி வீடியோ போடலான்றது உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். கமெண்ட்டில் ஏதாவது பதில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் நிஜமாக இது நான் எதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணுமா, இல்லை அப்பா நீ போட்ட வீடியோலாம் போதுமையா கிளம்பு அப்படின்றீங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும்ல. இல்லாட்டி நான் பாடு தனியாக யாரும் இல்லாத கடைக்கு கடையில் எதுக்கு டீ ஆற்றணும். ரைட்டு மக்களே, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.